இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பேரு பிரைட்பர்ன். இது ஒரு ஹாரர் ஃபிலிம். சூப்பர்மேனுங்கிற கேரக்டர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒருவேளை அதே கேரக்டர் கெட்டதா இருந்துச்சுன்னா நம்ம உலகத்துக்கு என்னெல்லாம் ஆகுங்கிறது இந்த படம். ஒரு விவசாயம் பண்ற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நாளா குழந்தையே இல்லை. அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு நாள் ஒரு எரிக்கல் வந்து விழுகுது. சூப்பர்மேன் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி தான் சூப்பர்மேன் பூமிக்கு வந்திருப்பாரு. அதே மாதிரி தான் இந்த கேரக்டர் வருது. அந்த எரிக்கல்ல இருந்த குழந்தைய எடுத்து அவங்க 2 பேரும் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே 10 வருஷம் போயிடுது. ஹீரோக்கு இப்ப 10 வயசாச்சு. அவங்க அம்மா அவனை ஸ்கூலுக்கு கிளப்பணுங்கிறதுக்காக அவனை தேடிட்டு இருக்காங்க. அவன் அவங்க அம்மாவோட ஹைட் அண்ட் சீக் விளையாண்டு இருக்கான். இவங்க பேக் யார்ட்ல இவங்க விவசாயத்துக்கு தேவைப்பட்ட டூல்ஸ் அறுவடை செஞ்சது எல்லாத்தையுமே ஒரு இடத்துல போட்டு வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல இவன் ஒளிஞ்சிட்டு இருக்கான். அவங்க அம்மாவும் அவனை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போயிடறாங்க. இவனோட அம்மாவும் சரி அப்பாவும் சரி இவன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. இவன் ஸ்கூலுக்கு போய் கிளாஸ் கவனிக்காம ஏதோ சிம்பிள் வரைஞ்சிட்டு இருக்கான். இவன் கிளாஸ் கவனிக்கலன்னு தெரிஞ்சுட்டு அவன் டீச்சர் அவன்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. ஆனா அவங்க கேட்ட கொஸ்டின்ல இவன் கரெக்டா பதில் சொல்றான். இவன் பெருசா நிறைய பேருக்கு கூட மிங்கிள் ஆக மாட்டான். அதனால அவன் கிளாஸ்மேட்ஸ் இவனை பார்த்து கிண்டல் தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ பண்றாங்க. ஆனா முன்னாடி இருக்கிற ஒரு பொண்ணு மட்டும் அவங்க நீ கண்டுக்காதங்கிறான். அன்னைக்கு நைட் இவன் தூங்கிட்டு இருக்கும்போது இவன் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இடத்துல இருந்து ஏதோ ரெட் கலர்ல லைட் எரியுது. இவன் ஃபிக்ஸ் அந்த மாதிரி பெட்லயே துடிக்கிறான். இவன் பாட்டுக்கு கான்சியஸே இல்லாம எந்திரிச்சு ஜன்னல்ல இருந்து வெளியே குதிச்சு அவன் வீட்டுக்கு பின்னாடி ரெட் கலர் லைட் வந்து இடத்த நோக்கி போறான். அவங்க அம்மாவும் எங்கடா பையனை காணமேன்னு தேடிட்டு போனான். அப்ப அந்த இடத்துல பேஸ்மெண்ட்டை லாக் போட்டு வச்சிருக்காங்க. இவனும் அதை உடைக்க ட்ரை பண்றான். அவங்க அம்மா அவனை போய் தொட்டோன்னே திருப்பி அவனுக்கு கான்சியஸ் வந்துடுது. அவனுக்கு எப்படி இங்க வந்தோன்றதே ஞாபகம் இல்லை. அவங்க அம்மா தான் அவனை சமாதானப்படுத்தி திருப்பி ரூமுக்கு கூட்டிட்டு போய் தூங்க வைக்கிறாங்க. அடுத்த நாள் அவங்க அப்பா அவன்கிட்ட பேசிட்டு புல்லு வெட்டுற மிஷின் அங்க இருக்கு, அதை எடுத்து ஆன் பண்ணி புல்ல வெட்ட ஆரம்பிங்கிறாரு. இவனும் அதை ஆன் பண்றதுக்காக ட்ரை பண்றான். ஆனா அது ஆனே ஆகல. இவன் ஃபோர்ஸ் கொடுத்து அது இழுக்கும் போது அது பறந்து போய் எங்கேயோ விழுந்தது. இவனுக்கு எப்படி இவ்வளவு பவர் வந்துச்சு இவனுக்கே தெரியல. கிட்ட போய் அந்த மிஷின் பார்த்தா அது தலைகீழ விழுந்திருக்கு. அது ஒரு பிளேட்ஸ் மட்டும் சுத்திட்டு இருக்கு. இவனுக்கு என்ன தோணுச்சோ தெரியல. அதுக்குள்ள கையை விட்டு பாக்குறான். பார்த்தா இவன் கைக்கு ஒண்ணுமே ஆகல. அதுக்கு பதிலா அந்த பிளேட்ஸ் எல்லாம் வளைஞ்சிருது. அன்னைக்கு இவனுக்கு பர்த்டேங்கிறனால நைட் ஒரு ரெஸ்டாரண்ட்ல அவங்க அம்மா அப்பா சித்தி சித்தப்பாலாம் சேர்ந்து இவனுக்கு கேக் வெட்டுறாங்க. அவங்க சித்தப்பா ஒரு பெரிய ரைஃபிள் இவனுக்கு கிஃப்டா தராரு. இந்த ரைஃபிளை பார்த்தோன்னா அவங்க அப்பா இதை போய் சின்ன பசங்களுக்கு வாங்கி கொடுப்பியான்னு சொல்லி அதை பிடிக்கிறாரு. அவன் அவங்க அப்பாவை பார்த்து கோவமா இது இப்பவே என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி அந்த டேபிள் ஒரு தட்டு தட்டுறான். சுத்தி இருந்த எல்லா லைட்டும் ஆஃப் ஆகி ஆகுது. அவங்க அப்பாவும் அவனை பார்த்து இதுக்கு மேல நீ இங்க இருக்க கூடாது, வா வீட்டுக்கு போலான்னு சொல்லி அவன் அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் வெளியே எங்கேயாவது போய் கேம்ப் போட்டு தங்கலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மால கிளம்பிட்டு இருக்கும்போது இவன் அங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்கான். அவங்க அப்பா அவனை பார்த்து சீக்கிரம் கிளம்புன்னு சொல்ல இவன் எதுவும் கேட்காத மாதிரி உட்காந்துருக்கான். அவங்க அப்பா கிட்ட போய் பார்த்தா இவன் ஃபோர்க்கு கடிச்சிட்டு உட்காந்துருக்கான். அந்த ஃபோர்க்கெல்லாம் வளைஞ்சிருது. அவங்க அப்பாக்கு இது எப்படி ஆச்சுன்னே தெரியல. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவன் அந்த கேம்புக்கு கூட்டு போறாங்க. நேற்று பையனை திட்டமேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவனை சமாதானப்படுத்துற மாதிரி பேசுறாரு. அந்த நைட்டு டென்ட்ல எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது அங்க ஹீரோவை மட்டும் காணும். இன்னொரு பக்கம் அந்த ஸ்கூல்ல பார்த்த பொண்ணோட லேப்டாப்ல இருந்து பாட்டு அதுவாகவே ஓடுது. இவ ஆஃப் பண்ணிட்டு தானே தூங்கணும்னு சொல்லிட்டு அந்த லேப்டாப் க்ளோஸ் பண்ணா அது திருப்பி ஓப்பன் ஆகி பாட்டு பிளே ஆக ஆரம்பிக்குது. இவ பயந்துட்டே ஜன்னல் கிட்ட பார்த்தா கர்டனுக்கு பின்னாடி ஹீரோ நின்று இருக்கான். பயத்துல இவ கத்த அவங்க அம்மா அங்க வந்துடுறாங்க. இப்போ அந்த கர்டன் பின்னாடி அவங்க அம்மா செக் பண்ணா ஒண்ணுமே அங்க இல்ல. அந்த பொண்ணு அவங்க அம்மாட்ட ஹீரோ தான் அங்க நின்று இருக்கான்னு சொல்றான். அவங்க அம்மாவும் இது பெருசு கண்டுக்கல. அவங்க அப்பா ஹீரோக்கு கிஃப்டா வந்த ரைஃபிள ஹீரோக்கு தெரியாம மறைச்சு வச்சுட்டு இருக்காரு. அவங்க வீட்டுல வளர்க்குற கோழி எல்லாம் கத்த ஆரம்பிக்குது. அவங்க அப்பாவும் நரிதான் வந்துருச்சோன்னு சொல்லிட்டு அவரோட கன் எடுத்துட்டு போறாரு. பார்த்தா ஹீரோ அந்த கோழி எல்லாம் ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அவங்க அப்பா ஹீரோட்ட நீ நல்லா தானே இருக்குன்னு கேட்க நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கோழி கத்துற சத்தம் கேட்குது. இவங்க அப்பா போய் பார்த்தா அந்த கோழி எல்லாமே அங்க செத்து இருக்கு. அவங்க அப்பா அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து இதெல்லாம் ஹீரோ தான் பண்ணான்னு சொல்ல அவங்க அம்மாவும் லூசு மாதிரி பேசாதீங்க, அவன் இதுக்கு இதெல்லாம் பண்ண போறான், ஏதாவது நரிதா பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. ஆனா அவங்க அப்பாக்கு ஹீரோ மேலதான் டவுட்டா இருக்கு. அடுத்த நாள் அவங்க ஸ்கூல் பிடி சார் எல்லாத்தையும் ஒரு கேம் விளையாட சொல்றாரு. அது என்னன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரவுண்டா நிக்கணும். நடுவில் ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் நின்று கீழே விழுக மாட்டோன்ற பயம் இல்லாம எல்லா ஸ்டூடெண்ட் மேலேயும் விழுகணும். இது எதுக்குன்னா ஒருத்தர் இன்னொருத்தர் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்காக. அதே மாதிரியே ஹீரோ பண்ணும்போது அவ ஹீரோவை பிடிக்காம கீழே விட்டுறா. அதனால அவன் கீழே விழுக மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவனை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பிடி சார் சொன்னனால அந்த பொண்ணு இவனுக்கு கை கொடுத்து தூக்க ட்ரை பண்றா. கோவத்துல ஹீரோ அவளோட கையவே உடைச்சிடறான். அந்த பொண்ணோட அம்மா ஹீரோ மேல கண்டிப்பா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ன்றாங்க. அந்த ஸ்கூல் பிரின்சிபல் தான் அவங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி ஹீரோக்கு 2 வாரம் சஸ்பென்ஷன் மட்டும் கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு நைட் அவங்க அம்மா அவங்க அப்பாட்ட ஒரு நாள் இவன் தூக்கத்தில் நடந்த அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டாங்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்பா பார்த்துட்டோமா அவன் கண்டுபிடிச்சிட்டான்னு கேட்க அதெல்லாம் இல்ல அது லாக் ஆயிருந்தனால அவன் கண்டுபிடிக்கலாங்கிறாங்க. திருப்பி அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து ரெட் கலர் லைட் வருது. இவனுக்கு ஏதோ ஒன்று மண்டையில ஓடிட்டே இருக்கு. இவனோட கான்சியஸே இல்லாம திருப்பி அந்த இடத்துக்கு போய் அந்த பேஸ்மெண்ட் உடைக்கிறான். அந்த இடமே ரெட் கலர்ல எரிய ஆரம்பிக்குது. இந்த ரெட் கலரை பார்த்துட்டு அவங்க அம்மா அந்த இடத்துக்கு பதட்டமா போய் பார்த்தா ஹீரோ வானத்துல பறந்துட்டு இருக்கான். அவங்க அம்மா அவனை புடிச்சிடலான்னு கிட்ட போகும்போது ஹீரோ அந்த பேஸ்மெண்ட்குள்ள விழுந்துடுறான். அப்ப அந்த ஸ்பேஸ் ஷிப் இவனோட கையை அறுத்துருது. இவன் கான்சியஸ்க்கு வந்துட்டு அவங்க அம்மாட்ட இது எங்க இருந்து வந்துச்சு நான் யாருன்னு கேட்கறான். அப்பதான் அவங்க அம்மா உண்மையவே சொல்றாங்க. எனக்கும் உங்க அப்பாவுக்கும் குழந்தையே இல்ல, ரொம்ப நாள் நாங்க ப்ரே பண்ணிட்டு இருந்தோம். அந்த ப்ரேயர்ஸ்க்கு தான் நீ வானத்துல இருந்து வந்து விழுந்த. உன்னையே எங்க பையனை எடுத்து வளர்த்த ஆரம்பிச்சிட்டோன்னு சொல்ல அப்ப இத்தனை நாள் நீங்க என்கிட்ட போய் சொன்னீங்களான்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து வெளியே போய் அவன் வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் உடைக்க ஆரம்பிக்கிறான். ஒண்ணுமே புரியாம அவங்க அப்பா அங்க வரும்போது அவங்க அம்மா அவரை பார்த்து இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டே இவன் கையை உடைச்ச அந்த பொண்ணு வீட்டுக்கு தான் போறான். அந்த பொண்ணை பார்த்து நான் மத்தவங்க மாதிரி இல்ல, நான் ரொம்ப ஸ்பெஷலான ஆளு, இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கே இதெல்லாம் புரிய வரும், என்னை பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறான். அப்ப அந்த பொண்ணு எங்க அம்மா உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல
உங்க அம்மாவை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போய் அவங்க அம்மாவை கொடூரமா கொள்றான். அடுத்த நாள் காலையில அவங்க அம்மா அப்பா கிட்ட நீங்க எனக்கு நல்லதுதான் பண்ணிருக்கீங்க, நான் நேற்று ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டேன்னு சொல்றான். போலீஸ் இவன் கொண்ட இடத்துக்கு வந்து செக் பண்ணா விண்டோஸ் ஃபுல்லா இவன் நோட்ல வரைஞ்சிருக்க சிம்பிள் தான் வரைஞ்சு வச்சிருக்கான். இவனுக்கு ரொம்ப கோவம் அதிகமா வரதுனால இவனை ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் அனுப்பி வச்சிருக்காங்க. இவன் சைக்கியாட்ரிஸ்ட் இவன் சித்தி தான். அவங்க இவனை பார்த்து நீ கையை அந்த பொண்ணுக்கு உடச்சில, அந்த பொண்ணுக்கு வலிச்சிருக்கும்ல, நீ எப்படி இப்ப ஃபீல் பண்றேன்னு கேட்க சில தடவை வலிக்கிறது நல்லதுதான் சொல்றான். இதை கேட்ட அவங்க சித்தி நீ இப்ப சொல்றதெல்லாம் நான் உன் பிரின்சிபல்ட்டி உங்க அம்மா அப்பா கிட்டயும் சொல்லி ஆகணும், அதான் என் வேலை, நீ அதனால எல்லாத்தையும் ஓப்பனா பேசு, நானும் உன் ஃபேமிலி தான் சொல்றாங்க. இதை கேட்டு இவன் டென்ஷன் ஆகுறான். அன்னைக்கு நைட்டே யாரும் இல்லாத நேரமா பார்த்து அவங்க சித்தி வீட்டுக்கு போய் கதவை தட்டுறான். அவங்க சித்தி கதவை திறந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க நீங்க இன்னைக்கு சொன்னீங்கல்ல என் பிரின்சிபல்ட்ட எங்க அம்மா அப்பாட்ட சொல்லுவீங்கன்னு, அது நீங்க சொல்லக்கூடாது, நீங்க சொன்னீங்கன்னா அது யாருக்குமே நல்லது இல்லைங்கிறான். அதுக்கு அவங்க சித்தியும் இது என் வேலை, இதை நான் கண்டிப்பா அவங்கள்ட்ட சொல்லி ஆகும், நீ சேஃபா வீட்டுக்கு போன்னு சொல்ல அவனும் திருப்பி நீங்களும் சேஃபா இருங்கிறான். அவங்க சித்தி தூங்கலான்னு போகும்போது இவன் மாஸ்கெல்லாம் போட்டு அவங்களை கொல்றதுக்கு வீட்டுக்குள்ளேயே வந்துடுறான். அந்த நேரம் பார்த்து அவங்க சித்தப்பா டோர் ஓப்பன் பண்ற சத்தம் கேட்டோன்னே இவன் போய் ஒளிஞ்சுக்கிறான். இவன் ஒளிஞ்சிட்டு இருக்கிறத அவங்க சித்தப்பா கண்டுபிடிச்சு இப்பவே இதை பத்தி நான் அவன் பேரண்ட்ஸ்ட்ட சொல்றேன்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போறாரு. இதை பத்திலாம் என் பேரண்ட்ஸ்ட்ட சொல்லாதீங்கன்னு சொல்றான். அவங்க சித்தப்பா இதை நான் கண்டிப்பா சொல்லியே தீர்வேன்னு சொல்ல கோவமா அவர் தூக்கி வீசிட்டு அங்கிருந்து ஓடிடுறான். இதை கண்டிப்பா என் பேரண்ட்ஸ்ட்ட சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு பயத்துல அவர் கார் ஓட்டிட்டு போகும்போது அவர் கார் நடு ரோட்ல நிக்குது. ஹெட்லைட் விட்டு விட்டு எரியுது. ஒரு தடவை லைட் எரியும் போது அவன் மாஸ்கெல்லாம் போட்டு வானத்துல பறந்துட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு அவங்க சித்தப்பா ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு தடவை லைட் எரியும் போது அந்த இடத்துல அவன் இல்ல, கார் அப்படியே வானத்துல தூக்கி கவுத்தி போட்டுறான். அவங்க சித்தப்பாக்கு பயங்கரமா அடிபட்டுருது. இவன் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சித்தப்பாட்ட வந்து அவரோட பிளட்டை இவன் கையால் எடுத்து அந்த ரோட்ல அந்த சிம்பிள் வரைய ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் ரொம்ப நேரம் ஆச்சு, பையனை இன்னும் காணுமேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா பயத்துல இருக்காங்க. ஷர்ட் எல்லாம் ரொம்ப ரத்தமானனால ஷர்ட்டை கையில வச்சுட்டு இவன் வீட்டுக்குள்ள வரான். அவங்க அம்மா நீ இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தேன்னு கேட்க நான் ஸ்கூல் முடிஞ்சோன்னு ஃபுட்பால் ஆடிட்டு இருந்தேன், விளையாடும் போது கீழே விழுந்துட்டேன், அதனாலதான் என் ஷர்ட் அழுக்கு ஆயிடுச்சு, அதனாலதான் லேட்டோ ஆயிடுச்சுன்னு சொல்லி அவன் ரூமுக்கு போறான். அவங்க அம்மாவும் அப்பாவும் இவன் பொய் சொல்றான்றது கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அன்னைக்கு நைட் அவங்க சித்தி கிட்ட இருந்து அவங்க அம்மா அப்பா கால் வருது ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு. அங்க இவங்க போனா அவங்க சித்தி சொல்றாங்க நேற்று இவர் வண்டி ஓட்டிட்டு வரும்போது ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு, காரே தலகீழ விழுந்துருச்சு. அப்புறம் நேற்று நைட்டு ஹீரோ என் வீட்டுக்கு வந்திருந்தான், அவன் சேஃபா நைட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு அவங்க கேட்க அவங்க அம்மா வந்துட்டாங்கிறாங்க. வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட உங்க சித்தப்பா இறந்துட்டாருன்னு அவங்க அம்மா சொல்ல கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாம சரி ஓகே அதுக்கு என்ன பண்ண முடியும்னு கேட்கறான். அவங்க அப்பா டென்ஷன் ஆயிட்டு நீ எதுக்கு நேற்று உங்க சித்தி வீட்டுக்கு போனேன், உங்க சித்தப்பா நீ என்ன பண்ணன்னு கேட்க அவன் அவங்க அப்பாவே தள்ளி விடுறான். அவங்க அப்பா விழுந்த ஃபோர்ஸ்ல அந்த டோரே உடஞ்சிருது. அவங்க அம்மாவும் பயந்துட்டு ஹீரோ பார்த்து நீ மேல போன்னு சொல்லிடுறாங்க. அவன் குளிச்சிட்டு இருக்கிற நேரமா அவங்க அப்பா மேல போய் அவன் ரூமை தேட ஆரம்பிக்கிறாரு. அவனோட சட்டை அவர் கிடைக்குது. கரெக்டா அவனும் குளிச்சுட்டு வந்துடுறான். அந்த சட்டையை அவங்க அப்பா மறைச்சிட்டு அவங்க கிட்ட நான் அவங்க கிட்ட சண்டை போட்டு கூடாது சாரின்னு சொல்லி வெளியே போய் அவங்க அம்மாவை தனியா கூப்பிட்டு அவங்க கிட்ட இந்த சட்டையை பாரு இது ஃபுல்லா பிளட்டா இருக்கு, இவன் தான் இவங்க சித்தப்பா கொண்டிருக்கான்னு சொல்ல அவங்க அம்மாவும் சின்ன பையன் எப்படி ஒரு காரை தூக்கி போடுவான், அவன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினாலும் அவன் செத்துட்டான், இந்த பழியெல்லாம் என் பையன் மேல போடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு தெரியும் இவன் ஏதோ பண்ணியிருக்கான்னு. அடுத்த நாள் அவங்க அப்பா ஹீரோக்கு நான் ஹண்டிங் சொல்லி தரேன்னு அவனை கூட்டிட்டு போறாரு. இவங்க போனோன்னு போலீஸ்காரங்க இவங்க வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாட்ட ஹீரோ வரைஞ்ச சிம்பிளை காமிச்சு இது நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களா, உங்க பையன் இந்த சிம்பிளை வரைஞ்சதா சொல்றாங்க, நான் உங்க வீட்டுல சர்ச் பண்ணலாமான்னு கேட்க அவங்க அம்மாவும் வாரண்ட் இருந்தா மட்டும் வந்து சர்ச் பண்ணுங்க இல்லைன்னா வராதீங்கன்னு சொல்லிடுறாங்க. அந்த போலீஸ்காரர் போனதும் ஹீரோவோட ரூமுக்கு போய் அவங்க அம்மா அவனோட நோட் எடுத்து பார்த்தா இந்த சிம்பிளா வரைஞ்சு வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம நிறைய பேர்த்த கொல்ற மாதிரியோ இந்த உலகத்தையே அழிக்கிற மாதிரியோ வரைஞ்சிருக்கான். இனிமே யாருமே சாகக்கூடாதுன்னு அவங்க அப்பா கன் எடுத்து ஹீரோவோட மண்டையிலே சுட்டுறாரு. ஆனா ஹீரோக்கு ஒண்ணுமே ஆகல. இதை பார்த்துட்டு அவங்க அப்பா பயந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்ப அவனோட அப்பாவை பிடிச்சு அவரோட கண்ணிலேயே லேசர் பீம் விட்டு கொள்றான். அவங்க அம்மா அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நீங்க சொன்னதான் கரெக்ட், ஹீரோ தான் கொலைகாரன்னு சொல்ல அந்த பக்கத்துல இருந்து ஹீரோ பேசுறான். அவங்க அம்மாவும் உங்க அப்பா எங்க, நீ எங்க இருக்கன்னு கேட்க அவர் போயிட்டாரு, நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லி அந்த போனை உடைக்கிறான். அவங்க அம்மா உள்ள இருக்கும் போதே அந்த வீட்டை உடைக்க ஆரம்பிக்கிறான். அவங்க அம்மாவும் பயந்துட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. ஒரு 2 போலீஸ் தான் வராங்க. அதுல ஒரு போலீஸ் அடிச்சு பீஸ் ஆக்கிடுறான். இன்னொரு போலீஸ் பேக்கப்புக்கு கால் பண்ணிட்டு கன் எடுத்துட்டு அவனை தேடிட்டு போறாங்க. பார்த்தா அவங்க பின்னாடி தான் இவன் இருக்கா. அவங்களே அடிச்சு கொடூரமா கொண்டுறான். அப்பதான் அவங்க அம்மாக்கு ஞாபகம் வருது ஒரு தடவை அவன் ஸ்பேஸ்ஷிப்ல அவன் கைப்படும் போது அவன் கை கிழிஞ்சிருக்கும். அதனால அந்த ஸ்பேஸ்ஷிப் வச்சு இவன் எப்படியோ கொண்டுடலாம்னு சொல்லிட்டு அதை நோக்கி ஓடுறாங்க. பின்னாடியே இவனும் அந்த வீட்டெல்லாம் உடச்சிட்டு துரத்திட்டு வரான். அந்த பேஸ்மெண்ட்டை திறந்து அந்த ஸ்பேஸ்ஷிப்பை தொட்டானே அதுல இருந்து லைட் வர ஆரம்பிக்குது. திரும்பி பார்த்தா அவங்க சித்தியை கொண்டு வயிற்றெல்லாம் கிழிச்சு அங்க கட்டி போட்டு வச்சிருக்கான். அவன் எப்படி கொண்டிருக்கான்னு என்னால காமிக்க முடியாது. அந்த ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து ஒரு ஷார்ப்பான மெட்டல் பீஸ் எடுத்துட்டு அவங்க அம்மா ஹீரோவை கூப்பிடுறாங்க. ஹீரோவும் அங்க வந்துட்டான். ஆனா அவங்க அம்மா அவன் ஒண்ணுமே பண்ணல. அவங்க அம்மாவும் இனி எப்பயுமே என்னோட குழந்தைதான் சொல்லி அவனை கட்டி பிடிச்சு அந்த மெட்டல் எடுத்து குத்தலான்னு வரும்போது அவன் அவங்க அம்மாவோட கையை பிடிச்சிடறான். இதுல டென்ஷன் ஆனவன் அவங்க அம்மாவை வானத்துக்கு தூக்கிட்டு போய் அங்க இருந்து கீழே போட்டுறான். அப்ப இவனை நோக்கி ஏதோ ஒரு ஃபிளைட் வர மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்த நாள் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஃபிளைட் வந்து இங்க இருக்கிற வீட்டு மேல கிராஷ் ஆயிடுச்சு, அதனால ஃபிளைட்ல இருந்தவங்களும் வீட்டுல இருக்கிறவங்களும் இறந்துட்டாங்க, மீதி இருக்கிறது ஒரே ஒரு பையன் தான் சொல்ல ஹீரோ எதுவுமே தெரியாத மாதிரி ஆம்புலன்ஸ்ல உட்காந்து பிஸ்கெட் சாப்பிட்டு இருக்கான். அடுத்து நிறைய நியூஸ் காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு உருவம் பறந்து வந்து நிறைய பேர்த்த கொண்டு பில்டிங் உடச்சிருச்சு, ஃபாரஸ்ட் ஃபயர் கிரியேட் பண்ணிருச்சு, இதே மாதிரியே நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கு. அது யாரு அப்படின்னு கேட்கும்போது ஒரு பெரிய ஃபார்ம் லேண்ட்ல ஹீரோ அவனோட சிம்பிளை வரைஞ்சு வச்சிருக்கான். ஒரு யூடியூபர் உட்காந்து பேசிட்டு இருக்கான். ஒரு பாதி மனுஷன் ஒரு பாதி சீ கிரீச்சர் கடலுக்கு போன எல்லாரையுமே கொன்னுடுச்சு. ஒரு சூனியக்காரி நிறைய மனுஷங்களை கயிறு வச்சு கொண்டுட்டா.
இப்போ இந்த பறக்கிறவன் இவனை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஒன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து இவங்களை கொள்ளணும், இல்லை இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளை கொண்டுருவாங்கிறான். இதோட இந்த படம் முடியுது. இதோட செகண்ட் பார்ட் வரல. வந்திருந்தா தான் இதில் சொன்ன மற்ற ஆளுங்களை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை இதோட சீக்வல் வந்துச்சுன்னா அதையும் எடுத்து போடுறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு காமிக்கும். மறுபடியும் இன்னொரு நல்ல படத்தோட வரேன். அது வரைக்கும் பாய்.